ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பனைமரத்தில் வந்து பனங்காய் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பனங்காய்க்கு முன்னால் நொங்கு, கடுக்கா அப்படி 3 பருவங்கள் இருக்குது. இந்த 3 பருவத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது நொங்கு நினச்சி நம்ம கடுக்கான வெட்டி பார்த்துருப்பீங்க, சிலவங்க பனங்காய் கூட வெட்டி விடுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம நொங்கு எப்படி கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறத இந்த முழு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பனைமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய நொங்கு, கடுக்கா, பனங்காய் இது 3க்குரிய டிஃபரெண்ட்டாக தான் பார்க்க போகிறோம். நொங்கு அப்படின்னா இது வந்து பனைமரத்தில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும். அதாவது ஒரு பனைமரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா தான் நொங்கு கிடைக்கும். நொங்கு வந்து எந்த பருவத்தில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை, வைகாசி இந்த 2 பருவத்தில் வந்து இந்த நொங்கு கிடைக்கும். இந்த நொங்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த நொங்கு வந்து பார்த்ததுமே அந்த நொங்குல மேல் சைடு ஒரு நெட் இருக்கும். அந்த நெட்டுக்கும் அந்த பனங்காய்க்கும் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துல வந்து வெள்ளையாக ஒரு கோடு மாதிரி போகும். அந்த வெள்ளையாக ஒரு கோடு மாதிரி போயிருந்தாலும் அது போக அடி சைடு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இளம் பச்சையாக ஒரு நிறம் இருக்கும். இந்த 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நொங்கு. இந்த கடுக்கான எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நொங்குக்கும் அந்த நெட்டுக்கும் நடுவில் வந்து வெள்ளை கலர் கோடு சொல்லியிருந்தேன். நொங்கா இருந்துச்சுன்னா, அதே இது பனங்காவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். அதாவது அந்த கருப்பு கலரில் அந்த பனங்கால இருக்கிறது வந்து அந்த நெட்டோட மூடுன மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கடுக்கான். கடுக்கான நம்ம வெட்டி பார்த்தா அது நொங்கு மாதிரி தான் இருக்கும். கடுக்கான நம்ம தின்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு வயிறு வலியை ஏற்படுத்தும். சரி, அப்போ பனங்காவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி, புரட்டாசி இந்த 2 மாதத்தில் வந்து நமக்கு பனங்காய் கிடைக்கும். இந்த பனங்காய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நெட்டுக்கும் அந்த நொங்குக்கும் நடுவில் உள்ள அந்த கோடு வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த காட்டுறோம்ல, இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற கோடு தான். இந்த கோடு மஞ்சள் கலரில் இருக்கும். அது போக அந்த நொங்குக்கு அடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மஞ்சள் கலரில் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பனங்காய். இந்த பனங்காய் வந்து புரட்டாசி, ஐப்பசி இந்த 2 மாதத்தில் நம்ம வளர போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கிழங்காய் கிடைக்கும். இந்த 3ஓட டிஃப்ரென்ஸ் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. அந்த நொங்குக்கும் அந்த நெட்டுக்கும் நடுவில் இதில் வெள்ளையாக இருக்கா, இது வந்து பனங்காய். இந்த பனங்காய்க்கும் இந்த நெட்டுக்கும் நடுவில் இருக்கா, அந்த கருப்பு கலரில் இருக்கா, இது வந்து கடுக்கா. இந்த பனங்காய்க்கும் அந்த நெட்டுக்கும் நடுவில் மஞ்சள் கலரில் இருக்கா, இந்த பனங்காய். இந்த முறையில் தான் இதை கண்டுபிடிக்கணும். சரி, இந்த பனைமரத்தில் வந்து இது வருஷத்துக்கு ஒருக்க தான் அறுவடை பண்ண முடியுது. மற்ற டைம்லலாம் இந்த பனைமரத்தை வச்சு நமக்கு நன்மைகள் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த பனைமரத்தை வச்சு நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதாவது கார்த்திகை மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு குருத்தோலை கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து கொலக்கட்டாய் விற்பாங்க. சிலவங்க வந்து அதை வெட்டி விற்பாங்க. ஒரு குருத்தோலை வந்து 100 ரூபா 150 ரூபா அப்படி விற்பாங்க. அதாவது ஒரு வாழையை 2 வெட்டியே விற்றுருவாங்க, 100 ரூபான்னு. அது போக ஒரு பனையில் வந்து 3 குருத்தோலை வரைக்கும் வெட்டி விற்பாங்க. அதே இது மார்கழி மாதம் ஆகிட்டு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம பனையில் சுற்றி இருக்கிற பச்சை வாழையெல்லாம் வெட்டிடுவாங்க. இது என்ன பர்பஸ்க்காகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கலுக்காக அதை வெட்டி காய போட்டு அதை பொங்கலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வெட்டுவாங்க. அப்படிங்கும்போது தை மாதமும் நம்ம வந்து அந்த வாழையை வெட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். திரும்ப தை இல்லை மாசி மாதம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த பனைமரத்தில் பாலை இறங்கிடும். இந்த பாலை இறங்குறது வந்து பெண்மணிலையும் இறங்கும், ஆண்மணிலையும் இறங்கும். பெண்மணியில் இறங்குறதுல வந்து நமக்கு வந்து நொங்கு, பனங்காய், கடுக்கா அந்த மாதிரி கிடைக்கும். அதே இது ஆண்மணியில் இறங்குறது வந்து அளவரையாக மாறும். இதில் வந்து பெண்மனையை வந்து பருவப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்மனையை வந்து கட்டுப்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாலை இறங்க ஆரம்பித்ததும் அடுத்த கட்டமாக தை, மாசி, பங்குனி இந்த 3 மாதமுமே நமக்கு வந்து பயணி அதிக அளவு கிடைக்கும். இந்த பயணி கிடைக்கும் போதே அதுக்கு அடுத்த கட்டமாக திரும்பியும் சித்திரை, வைகாசியில் வந்து நமக்கு நொங்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு வந்து பெண்மணியில் தான் அதிக நன்மை இருக்கா, ஆண்மனையில் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்மனை பயணியோட ஆண்மனை பயணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோக பெண்மனையோட ஆண்மனையில் வந்து பயணி அதிகமாக இருக்கும். அதுபோக பெண்மனையோட ஹைட்டை விட ஆண்மனை ஹைட் வந்து டபுளாக இருக்கும். அப்படிங்கும்போது அதில் வந்து குருத்தோலையும் சரி அதை சுற்றி இருக்கிற ஓலைகளும் நம்ம வந்து பொங்கலுக்கு, கார்த்திகைக்கு வந்து அதிக அளவு வெட்டிக்கிடலாம். அதாவது பெண்மனையில் வந்து அடிக்கடி மேலே ஏறி இந்த பனங்காய் நொங்கு வெட்டுறவங்க அந்த ஓலையை அப்பப்போ தட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம எதிர்பார்க்குற அளவு ஓலை கிடைக்காது. அதே இது ஆண்மனை வந்து நம்ம வந்து பயணி இறக்குறவங்க மட்டும்தான் பயணி ஏறி இறக்குறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுபோக நொங்கு பனையிலையும் அதிக அளவு பயணி எடுக்க தான் செய்வாங்க. பனையை பற்றின முழு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் க்ரீன் கலர் ஹார்ட் போடுங்க. நிறைய க்ரீன் கலர் ஹார்ட் வந்துருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பனையை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி, பேட்டன பாய், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.